श्रीशैलेशदयापात्रं देवक्यादिगुणानं यतीन्द्रप्रवणं ते रमेशां माधरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मय व्योमोगतस्सराणि तन्नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपत्ये मातापिता युवतनेस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानां आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गरिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्य भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसुमणिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् துஜிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிரியர்த்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானன்றி ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியர்த்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் உக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன்றுரைப்பரமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுடுந்திருந்து எத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம் ஜீயர் திருவடியிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். மனம் என்னும் தேரில் ஏறி மதி என்னும் சாரதியை கொண்டு நாம் நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரியர்களாலும் அபிமானிக்கப்பட்ட பல்வேறு அபிமான ஸ்தலங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 64வதாக நாம் காண இருப்பது பூர்ணாத்ரேயசர் கோவில். பூர்ணாத்ரேயசர் கோவில் என்பது கேரள மாநிலத்தில் கொச்சி திருப்பூணித்துறையில் அமைந்துள்ள ஒரு மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். கொச்சி அரச குடும்பத்தின் 8 அரச கோயில்களில் இது முதன்மையானதாக கருதப்படுகிறது. இந்த கோயிலுக்கு கேரளத்தின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தெய்வம் கொச்சினின் தேசிய தெய்வமாகவும், அதாவது கொச்சி நகரத்துடைய தேசிய தெய்வமாகவும் திருப்பூத்துறையின் காவல் தெய்வமாகவும் கருதப்பட்டது. எனவே இந்த கோயிலில் நடக்கும் விருச்சிகோத்சவ விழாவில் 40க்கும் மேற்பட்ட யானைகள் கலந்து கொள்கின்றன. பூர்ணச்சந்திர ஈசர் யானைகளை விரும்புவதாக கருதப்படுவதால் யானைகளின் உரிமையாளர்கள் பலர் பணத்தை எதிர்பார்க்காமல் யானைகளை உற்சவத்திற்கு அனுப்பி இந்த விழாக்களை சிறப்புற நடத்துகின்றனர். இந்த கோயில் ஆண்டுதோறும் நடக்கும் உற்சவங்கள் அல்லது பண்டிகைகளுக்கும் பிரபலமானது. கோயில் விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் விருச்சிக மாதத்தில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் விருச்சிகோத்சவம் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. மேலும் விருச்சிகோத்சவம் விழாவானது உலகின் மிகப்பெரிய கோயில் திருவிழாவாக கருதப்படுகிறது. இந்த கோயில் இறைவன் சந்தனா கோபாலமூர்த்தி வடிவத்தில் உள்ள மகாவிஷ்ணு என்பதால் குழந்தை இல்லாதவர்கள் சந்தான பாக்கியம் வேண்டி இங்கு வருவது வழக்கமாக உள்ளது. இந்த கோயிலானது கேரள நாட்டினுடைய கட்டிட பாணியில் அமைக்கப்பட்ட கோயிலாகும். இறைவன் சந்தன வடிவத்தில் பாலகிருஷ்ணனாக குழந்தை வடிவத்தில் இருப்பதால் இங்கு குழந்தை வரம் வேண்டி இங்கு பலர் வந்து வழிபடுகிறார்கள். ஆகவே அந்த பூர்ணாத்ரேயசுடைய அருளை பெற்று நாம் உய்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் செய்தி அல்லாத எரிவாணி இதாராய் பறையலும் பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரும் பாவாய். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.